ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 10th சிலபஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு அதிலிருந்து சில கணக்குகள் பார்க்கலாம். முதல்ல இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். பி ஆஃப் இ, அதாவது இன்றது இங்கே ஈவெண்ட் நிகழ்வு, பின்றது ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்தகவு. ஒரு நிகழ்வினுடைய நிகழ்தகவு, அதாவது ஒரு ஈவெண்ட் அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னென்னா தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ், நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். என் ஆஃப் எஸ்னால் என்ன அர்த்தம்? சாம்பிள் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி, இது ஃபார்முலா. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ்ன்றது தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னா that is equal to 1. The probability of sure event is always 1. இது நிச்சயமாக நிகழும் அப்படின்னும்போது அது அதனுடைய ஈவெண்ட் அந்த ஷுவர் ப்ராபபிலிட்டினுடைய ஷுவர் ஈவெண்ட் 1. அதாவது சூரியன் இன்று உதிக்கும், அது அதனுடைய நிகழ்வு நிச்சயம், அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் 1. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் பை, வெற்றுக்கணம். பையனா என்னது? நல் செட். என் ஆஃப் பை பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பை என்னது? 0 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 0. தி ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் இஸ் 0. இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது, தலையில்லாத மனிதன் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ ஹெட் ஃபார் எ ஹியூமன் பீயிங், அது அப்படி ஒரு ப்ராபபிலிட்டியே நிகழாது, அதனுடைய நிகழ்வுக்கு பேர் 0. நிகழாது, அதனால் 0, அதனுடைய ப்ராபபிலிட்டி 0. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் எதுக்கும் நடுவில் இருக்கும்? 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். இப்போ தானே படித்தோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். அது இல்லைன்னா அதுக்கு நடுவில் 1/2 1.7 இப்படி தான் இருக்கலாமே தவிர 1/2 1/2னா 0.5, 1.7னா 1க்கு மேலே இருக்க முடியாது. அது ப்ராபபிலிட்டி கிடையாது. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்க முடியும், 1க்கு மேலே இருக்கிறது ப்ராபபிலிட்டி கிடையாது. தி ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈவெண்ட் இஸ் இ பார். ஈனுடைய காம்ப்ளிமெண்ட்டு அது இ பார் அப்படின்னு படிக்கணும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ, தட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் இம்ப்ளைஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1. ரெண்டுனுடைய கூட்டுத்தொகையும் 1 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸாம்பிள் 8.18. இப்போ இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் நிச்சயமாக வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 8.18. எ பேக் கண்டெய்ன்ஸ் 5 ப்ளூ பால்ஸ். நீ இமேஜின் பண்ணிக்க, ஒரு பேக்குள்ள 5 ப்ளூ பால்ஸு அண்டு 4 க்ரீன் பால்ஸ் இருக்குது. மொத்தம் 9 பால்ஸு. 5ம் 4ம் 9. எ பால் இஸ் ட்ரான். ஒரு பால் மட்டும் அதுலேருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஃப்ரம் தி பேக்லேருந்து எடுக்கும்போது ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரான் இஸ் ப்ளூ. அது ப்ளூவாக இருக்குன்னா என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கணக்கு அது நாட் எ ப்ளூ அப்படின்னா என்னது? அது க்ரீன் பாலாக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன எழுதிக்கணும்? முதல்ல ஏ இஸ் த முதல் பாயிண்ட்டு. நம்ம லெட் A be the event of getting blue ball அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு? எத்தனை ப்ளூ பால் இருக்குது? 5. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இப்படி எழுதுனா போதும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்.
தானே ஃபார்முலா இப்போ தானே சொல்லி தந்தேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இந்த இடத்துல ஈவெண்ட்டுன்றது ஏன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஏன் தான் ஈவெண்ட்டுன்னு எடுத்துருக்குறோம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ளூ பால்னு எடுத்துக்கிறோம். அந்த ஈவெண்ட் இருக்கிற இடத்துல ஏன்னு போட்டுக்கிறோம். அப்போ அந்த ஃபார்முலா என்னது? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இங்கே என் ஆஃப் எஸ் எவ்வளவு? மொத்த பால்கள் கூறுவழி 9. 5 + 4 9. 5 ப்ளூ பால்ஸு, 4 க்ரீன் பால்ஸ் இந்த பேக்கில் இருக்குது. ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 9. ஸோ என் ஆஃப் ஏ 5/9. அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 5/9. அடுத்தது லெட் ஏ பார், இதுதான் சொல்லியிருக்கேன். லெட் ஏ பார் பி த ஈவெண்ட் ஆஃப் getting not blue ball, not blue, ரெண்டாவது கணக்கு not blue ball. இப்போ இன்னொரு ஃபார்முலா பாரு, அடுத்த ஃபார்முலா இங்கே இருக்குது பாரு. ஈவெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார் சொல்லி தந்ததில் ரெண்டாவது ஃபார்முலா. இ பார் ஈக்குவல் டு 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் இ. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அந்த இ இருக்கிற இடத்துல நம்ம ஏன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா ஏ பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 1 - தட் இஸ் ஈக்குவல் டு 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளவு? 5. 5/9. தட் இஸ் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளை. முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை இது மாதிரி இருந்து நான் 1/1 9 கீழே எழுதிக்கணும். 1 × 9 9. இங்கே பெருக்குனா 9 9 1 9s are 9. 9 - 5 4. ஸோ 4/9. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ப்ராபபிலிட்டி. கவனித்தா போதுமானது. கவனிக்கணும், கொஸ்டினை நல்லா படிச்சுக்கணும். நம்ம கொஸ்டின் நல்லா படிச்சுட்டுனா நம்பர் தான் நம்ம பார்த்து எழுத வேண்டியது தான். அடுத்தது எக்ஸாம்பிள் 8.19. 2 dice are rolled. 2 dice are rolled. Find the probability that the sum of outcomes ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு 4, ரெண்டாவது கணக்கு கிரேட்டர் தென் 10, மூணாவது கணக்கு லெஸ் தென் 13. இப்போ 2 டைஸு நம்ம இது பண்ணும்போது என் ஆஃப் எஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். 2 dice are rolled. நம்ம போன இதுலேயே போன டேயில் லாஸ்ட் டேயில் நம்ம என் ஆஃப் எஸ் 2 dice are rolled என் ஆஃப் எஸ்ன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். ட்ரீ டயக்ராம் போட்டு. அது ரொம்ப ஈஸி. 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 1, 5, அடுத்தது 1, 6. அதே மாதிரி 2, 1, 2, 2, அதுக்கப்புறம் 2, 3 இது மாதிரி நம்ம எழுதிக்கணும். 2, 4, 2, 5, 2, 6, அப்புறம் 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6, அதுக்கப்புறம் 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6. அதே மாதிரி 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6. அதுக்கப்புறம் 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6. ஓகே, இதை மாதிரி எழுதிக்கணும். என் ஆஃப் எஸ் எழுதியாச்சு. அதாவது எஸ் இது நாட் என் ஆஃப் எஸ். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 36. மொத்தம் 36 வரும். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36. 2 dice are rolled. அவுட்கம் ஃபஸ்ட்டு கணக்கு ஈக்குவல் டு 4. எதெல்லாம் ஈக்குவல் டு 4? ஏன் லெட் ஏ பி த
let A be the event of getting equal to 4. எதெல்லாம் ஈக்குவல் டு 4 ரெண்டுத்தையும் நம்ம வந்து கூட்டும்போது கூட்டுத்தொகை வந்து 4ன்னு வரணும். இப்போ 1,3 இப்போ 1,3 அதுக்கப்புறம் 2,2 அதுக்கப்புறம் 3,1 அவ்வளோதான் வரும். மீதி எல்லாம் நம்மளுக்கு என்னவா வருது, 4 விட அதிகமாக வருது. ஸோ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்ன அண்டர்லைன் பண்ணோம், 1,3 2,2 3,1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ n ஆஃப் ஏ வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/36 n of s, that is equal to n of a by n of s. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி கூட போட்டுக்கலாம். 3 3 இங்கே 13 3 சாரி 12 3 1 3 3 2 3 6 12 3 36. ஓகே, 1/12 ஆன்சர். அடுத்த கணக்கு, ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்குது, கிரேட்டர் தேன் 10 ஈக்குவல் பண்ணும்போது கிரேட்டர் தென் 10ன்னு வரணும். அப்போ எதெல்லாம் வரும் நம்மளுக்கு, 5,6 இதுலேருந்து வரும். 5,6 6,5 இந்த 5,6 வந்து 11 கூட்டும்போது, அதுக்கப்புறம் 6,1 வராது, 6,2 வராது, 6,4 6,5 6,6 இந்த 3 மட்டும்தான் வரும். ஸோ பி த லெட்டு அடுத்த இது என்னென்னா, லெட் B be the event of getting என்னது greater than 10. அந்த கொஸ்டின் லக்கத்தே நம்ம எழுதிக்கிறோம், greater than 10. அப்போ P n of B முதல்ல கண்டுபிடிச்சி எழுதுவோம். B என்னென்னு சொன்ன நான் அண்டர்லைன் பண்ணேன், 5,6 6,5 and 6,6, that is equal to n of b equal to 3. n of b equal to 3. So probability of b equal to n of b by n of s. So 3/36 அதுவும் 1/12ன்னு நம்ம எழுதிக்கணும். மூணாவது கணக்கு என்னது, மூணாவது கணக்கு லெஸ் தென் 13னா எல்லாமே தான் 12 கடைசி இது வந்து 6,6 வந்து 12. ஸோ லெஸ் தென் சி பி த மூணாவது கணக்கு சி பி த ஈவெண்ட் ஆஃப், இது வந்து 5 மார்க் கொஸ்டின், 3 கணக்கு வருது இல்லையா, அதனால் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் லெஸ் தென் 13. இப்போ மேக்ஸிமம் என்னது 12 தான் வருது. அப்போ இங்கே வந்து 6,6 வந்து 12 வருது. அப்போ இங்கே லெஸ் தென் 13 வருது. அப்போ n ஆஃப் சி ஈக்குவல் டு 36. n ஆஃப் சி ஈக்குவல் டு 36. ஸோ P of C equal to n of C by n of S. n of C equal to n of S. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. n of C 36, ஸோ n of Sம் 36, that is equal to 1. ஓகே, ஆன்சர் 36/36 1. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீதி கணக்கு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.